வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கணவருடைய தம்பிக்கு ஜோடி கடும் காய்ச்சலுடன் மலையில் ஆடிய ஸ்ரீதேவி. அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். இணையதளத்தில் வைரலாகும் ஸ்ரீதேவியுடைய காதல் கதைகள். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். படப்பிடிப்பின் போது ஸ்ரீதேவிக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது என்ற ஆடை வடிவமைப்பாளர் நீதா லுல்லா சமீபத்தில் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்திய சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்த முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை ஸ்ரீதேவி. தற்போது இல்லை என்றாலும் அவரை பற்றி தகவல்கள் அவ்வப்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வகையில் தனது 27 வயதில் கடுமையான காய்ச்சலில் மலையில் நனைந்தபடி ஒரு பாடலுக்கு நடனமாடி என்பதும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்த ஸ்ரீதேவிக்கு 27 வயது மட்டுமே ஆகியிருந்தது. இந்த படத்தில் ஸ்ரீதேவியின் அழகான லுக்கும் இன்றும் சினிமா ரசிகர்களில் மிக பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. இந்த படத்தில் மேகா ரேமா என்ற பாடல் படப்பிடிப்பின் போது ஸ்ரீதேவிக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. ஆடை வடிவமைப்பாளர் நீதா லுல்லா சமீபத்தில் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த எவர்கிரீன் பாடலுக்கு ஆடைகள் வெள்ளி நகைகளை வடிவமைத்து அனுபவத்தையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஸ்ரீதேவியுடன் எனக்கு 2வது படம் மேகா ரேமா பாடல் படமாக்க நேரத்தில் கருப்பு மற்றும் மெனூர் நிறுவனத்தில் முற்றிலும் ராஜஸ்தான் பணியிலேயே ஒரு பாரம்பரிய ஆடை வடிவமைக்குமாறு ஸ்ரீதேவி என்னிடம் கேட்டுக்கொண்டாங்க. இந்த லுக்கிற்கு பாவாடை தான் சொந்த கையாளவே பிளாக் பரிண்டு அதனுடன் சிப்பிகள் சிவப்பு மருண் நிற முத்துக்களையும் வைத்து நேரத்தில் ஏதோ பிரச்சனை இருப்பது போல உணர்ந்தேன். நான் நகைகளை அணிய தொடங்கிய போது அவங்க உடலில் சூடாக இருப்பதை என்னால் தொடர முடியாது. இந்த பாடல் மலையில் நடனம் ஆடுவது போன்ற காட்சி என்பதால் நான் அவங்களிடம் கடுமையான காய்ச்சல் இருக்கிறதா, இந்த காய்ச்சலை வைத்துக்கொண்டு எப்படி மலையில் ஷூட்டிங் செய்ய போகிறீங்க கேட்டேன். ஆனால் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்து தீர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய பதிலாக இருந்தது. அந்த வார்த்தைகள் எனது தொழில் வாழ்க்கை முழுவதும் என் கூடவே இருந்தது. ஒரு பெரிய படம் ஏதாவது ஒன்று உருவாக்கும் போது செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் சரியாக செய்ய முடிக்க வேண்டும். இதைத்தான் நான் அவரிடம் கற்றுக்கொண்ட என்று கூறியிருக்கிறாங்க. சமூக ஊடகங்களில் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்ட நீதா லுல்லு ஸ்ரீதேவியின் தொழில்முறை அர்ப்பணிப்பு தனது மரியாதை செலுத்தினாங்க. இதனால் தான் ஜாம்பவன்கள் என்றாலும் நினைவு கூறப்படுகிறது என்பது இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். தொழில் வாழ்க்கையின் சில தருணங்கள் என்னென்று நிலைத்து நிற்கும், அதில் ஒன்றுதான் இது. ஸ்ரீதேவியுடன் பணிபுரிந்த போது என்னுள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு அர்ப்பணிப்பு உணர்வை நான் நேரில் கண்டேன். அன்று முதல் நான் என்னுடன் வைத்திருக்கும் ஒரே நினைவாக சொந்த கலையின் மீதான உண்மையான அர்ப்பணிப்பு என்ன என்பதை ஒரு நினைவூட்டுகிறது என்று கூறியிருக்கிறாங்க. 1991ஆம் ஆண்டு வெளியாகி யாஷ் சோப்ரா இயக்கத்தில் திரைப்படத்தில் அனில் கபூருடன் இணைந்து ஸ்ரீதேவி இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. பிற்காலத்தில் கிளாசிக் அந்தஸ்தை பெற்ற இந்த திரைப்படம் ஸ்ரீதேவியின் திரைப்படத்தின் மிகச்சிறந்த நடிப்பு ஒன்றுக்காக கருதப்படுகிறது. அனில் கபூர் ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூரின் சகோதரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.